பிதாமகன் வி.ஏ. தூரா கதை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த அவரும் பாவம் இவர்கிட்ட கொடுத்த ஒரு 25 லட்ச ரூபா அட்வான்ஸை வாங்க முடியாமல் ஆஃபீஸில் போய் கிடந்து கதறி அழுது கடைசியில் மருந்து மாத்திரை கூட வழி இல்லாமல் செத்தே விட்டார். ஒரு கட்டத்துக்கு மேலே தேனப்பனும் பாலாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அப்போது இங்கே பாம்புர ஹோட்டல், அந்த ஹோட்டலில் பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டு அந்த ஹோட்டல் ரூமுக்கு வச்சு அவரை கடுமையாக மிரட்டிட்டாங்க. எல்லாம் சரி வேணாம், உங்கள் சங்காத்தமே வேணாம் ஏன் அப்படின்ட்டு, நீ கொடுத்த காசை நீ மேற்கொண்டு வட்டியை கூட போட்டு வாங்கிக்க அப்படின்ற மாதிரி அவர் அஜித் வந்து கதறி அடித்து ஓடிய விட்டார். அதுக்கு ஒரு ஆரியா கமிட் ஆகுறாங்க. என்ன வகையான போதை வசதிகள் இருக்கோ அப்போ அம்புட்டு அடிப்பாங்க சாமியாருக்கு பூரா. அந்த சாமியார்கள் கூட்டத்துக்குள்ளே போய் ஐக்கியம் ரோப்பில் சாயங்காலம் ஆச்சுன்னா ஐக்கியமாச்சுன்னா முடிஞ்சு வச்சு கதை. விடிய அங்கேயே அப்படியே இப்போ சொக்கனாவே அப்படி சுற்றிட்டு அந்த அகோரிகள் கூட அவர் என்ன சார் பண்ணுவார், அவர் என்ன அகோரி நாகாசாவது என்ன சாப்பிடுவானா, படைப்பாளியாக இருந்து என்ன பிரயோஜனம், பணம் போட்ட முதலாளிக்கு பகையாளியாக ஆகிறாங்கல்ல, அது மாதிரி சொல்லிட்டீங்களா. அது மாதிரி அவனையும் அப்படித்தான் ஏஜிஎஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு படம் பாலாவை கமிட் பண்ணி எடுத்தாங்கன்னா அதுக்கு பிறகு அதை மறுபடியும் சீன் படம் தேட மாட்டாங்க. EL1 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பத்திரிகையாளர் ஹர்மேஷன் அவர்கள் தான் இருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்குது தம்பி. நல்லா இருக்கேன் சார். புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அந்த நான் கடவுள் படத்தை பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு அஜித் சார் நடிக்கிறதா தான் இருந்துச்சு. அந்த படத்துக்குள்ளே அஜித் சார் எப்படி வந்தார், அவர் சந்தித்த பிரச்சனைகள் என்ன? நாங்கள் கேள்விப்பட்டோம் அஜித் சாருக்கு நிறையா பிரச்சனைகள் கொடுத்தாரு பாலா சார், கொஞ்சம் டார்ச்சர்லாம் பண்ணார் ஷூட்டிங். அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கப்பட்டது? அதாவது நான் கடவுளாக அவருக்கு வந்து 4வது படம் தான். அது வந்து பாலான்ற ஒரு இயக்குனர் வந்து எஸ்டாபிளிஷ் ஆன பிறகு அந்த படம் அந்த படம். ஆனால் முதல் படம் வந்து சேது தான். அவருக்கு வாழ்வு கொடுத்தவர் வந்து மதுரையை சேர்ந்த ஒரு கட்டுமான நிறுவனத்தினுடைய இந்த அதிபராக இருந்தவர் கந்தசாமின்னு ஒருத்தர். அவர் சினிமா ஒரு மேலே உள்ள அது வந்து அவர் விரும்பிலாம் வரல. அவருக்கு வந்து பாலாவினுடைய தம்பி உறவு ஒருத்தர் வந்து அவருக்கு பழக்கம். அதனால் அவர் வந்து அண்ணன் டைரக்டர் ஆக போகிறாரு, நீ கொஞ்சம் பண்ணுவோன்னா அவர் உள்ளே வந்தார். அப்புறம் சேதுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஏன்னா அவர் பாலு மகேந்திராகிட்ட வந்து சிஷியராக இருந்தவர்னால கந்தசாமி வந்து ஒரு சினிமா ரசிகர். அதனால் பாலு மகேந்திரட்ட இருந்ததுனால பாலாவை நம்பி உள்ளே வந்தார். அதற்கு முன்னால் வந்து வேறு ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு மூலமாக அது நினைஞ்சு ஒரு 2-3 இது வச்சு ஹீரோக்கள்லாம் ட்ரை பண்ணி அந்த படம் வந்து எடுக்க முடியாத சூழல் தான் கந்தசாமி வந்து உள்ளே வந்தார். அப்போ பார்த்திங்கன்னா 1999 அந்த படம் வரும்போது இவருக்கு பாலாவுக்கு முதல் படம். படத்தினுடைய ஹீரோ விக்ரம் அப்போ வந்து அவர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கார், அவர் மார்க்கெட்டில் இல்லை. அப்போ தான் வந்துட்டு இருக்கு. ஆமாம். படத்தினுடைய இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா அவரும் வந்து மார்க்கெட் உச்சத்தில் கிடையாது. அவருக்கு எப்பயுமே ஒரு இந்த மார்க்கெட் தான் இருந்தாலும் பீக்குன்னு சொல்லுவாங்கள்ல, கரண்ட்டில் இருக்கிற இசையமைப்பாளர்ன்ற மாதிரி அந்த மாதிரி இல்லை. அதை மீறி வந்து கந்தசாமி இதையெல்லாம் வந்து ரைட்டு ஓகே ஜெயிச்செல்லாம் நம்பிக்கையில் வந்தார். அப்புறம் அந்த படத்தை முதல்ல அகிலன்னு ஒரு பேர் வச்சாங்க. அப்புறம் அந்த அகிலன்ற பேரை மாற்றினாங்க. ஓ அப்படியா? ஆமாம், அகிலன்னு அந்த பேர் வச்சாங்க அந்த படத்துக்கு. அதுக்கு பிறகு சேதுவாக்குனாங்க. விக்ரம்னுடைய சினிமா வாழ்க்கையில் தன் உடலை மிகவும் வருத்தி, அதை சொல்லப்போனால் நம்ப முடியாத அளவுக்கு உடலை வருத்தி நடித்தக்கூடிய ஒரு கேரக்டர் அவர். அது வந்து இப்போ தயாரிப்பு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷம் வந்து ரிலீஸ் ஆக முடியாமல் ஒரு 100க்கும் மேற்பட்ட ப்ரீவியூ ஷோக்கள் திரைப்பட வளங்கள் விநியோகஸ்தர்கள் தேட்டருக்காரங்க இவங்கன்னு போட்டு காமிச்சு அதுவே ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இழுத்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. முதல்ல ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் வரைக்கும் திணறிச்சு அந்த படம். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி நான் வந்து 2வது நாள் நான் போய் பார்த்தால். ஓ அப்படியா சார்? ஆமாம். எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா இப்போது நமக்கு இந்த ஒரு நம்ம பாரதி ராஜா இப்படி ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா. நம்ம வந்து எல்லா வகையான சினிமாவும் ரசிக்கக்கூடியது தான். பத்திரிகாரன்னா அப்புறம் அதைத்தான் நமக்கு நம்ம ஒரு வகையான கண்ணோட்டத்தை நம்ம சினிமா பார்க்க முடியாது. ஒரு பாலு மகேந்திராட்ட இருந்து வந்தவர் அப்படின்னு பாலு மகேந்திராட்ட இருந்து அப்போ இருந்த ஆட்கள் 2-3 பேர் வந்து அவங்க பேரெல்லாம் இப்போ சொல்லப்போனால் அவங்க வந்து நமக்கு நெருங்கிய நண்பர்கள். நம்மளுடைய இப்போ பழைய அறைக்கு வந்து ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்போ பாலு மகேந்திரா மேலே ஒரு அபிமானம். அப்படியே பாலு மகேந்திரட்டு வந்தவர் அப்படியே. 2வது நம்ம பக்கத்து ஊர்க்காரர் மதுரைக்காரரு
அப்படினால ஒரு 2வது நாள் அந்த படத்தை வந்து ரோஹிணி தேட்டரில் தான் பார்த்தேன் அப்போது. சார் அன்னைக்கு எத்தனை பேர் சொன்னாங்க தேட்டரில், எத்தனை பேர் சொன்னாங்க? அதான் சொல்கிறேன், 2வது நாள் பார்க்கும்போது ரோஹிணி தேட்டரில் என்னையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 பேர் தான் இருப்பான். ஓகே சார். அப்போ வந்து டிக்கெட் விலையெல்லாம் கம்மி தான். இப்போ மாதிரிலாம் 200 250 பாப்கார்னே 400 தேட்டரில் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ நான் என்னுடைய தன்னார்வத்தில் போய் அந்த படத்தை உட்காந்து போனேன். ஒரு 25லேருந்து 30 பேர் தான். படம் போட்டிருக்கு. முடிஞ்சோன்னு என்னடா 30 பேர் தான் இருக்காங்க, இவ்வளவு ஒரு அருமையான ஒரு படைப்பை படைச்சி வச்சுருக்கான் அந்த ஆள் அப்படின்ட்டு எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. சரின்ட்டு சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வருத்தம் தான் பட முடியும் அப்படின்னு வந்தாச்சு. அதற்கு பிறகு படம் பிச்சு 3 4வது நாள் 5வது நாள்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய இசைஞானியினுடைய இசையும் அந்த நடிப்பும் பின்னணி இசையை பின்னணி இசையை பேசுன பின்னணி இசையை மட்டும் பேசுன மீடியாக்கள் பத்திரிகைலாம் இருக்கு. அதற்கு பிறகு என்னுடைய வெற்றி வேற எங்கேயோ போயிடுச்சு. கண்டிப்பாக சார். அப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கந்தசாமினால் அதுக்கடுத்து ஒரு படம் ஒன்று தயாரித்தார். அது பெருசாக அந்த சொல்ல மறந்த கதைன்னு ஒரு படம் வருது. அந்த படத்தினுடைய ஹீரோயின் வச்சு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தினுடைய தலைப்பு யாவுத்துக்கு வரல, ஏதோ ஒரு கல்லூரி நாட்களில் பள்ளி நாட்கள் வரும். அந்த படம் போகவே இல்லை. அதற்கு பிறகு அவர் அந்த படம் தயாரிக்கிறத சினிமாவிலேருந்தே விளையிட்டு மதுரை பக்கம் போயிட்டார். ஏன்னா அவங்களுக்கு படம் பிரம்மாண்ட வெற்றி, பாலாவுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம், இந்திய அளவில் ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்னு ஆயிட்டார். ஆனால் பணம் போட்ட முதலாளி சார் இப்போ நாங்கள் ரீசெண்ட் டைம்ஸ் அந்த ப்ரொடியூசர் கூட தவறிட்டாருன்னு கேள்விப்பட்டோம். அது ரொம்ப நாள் எங்கேயுமே அவர் இருக்காரா என்னன்றதை நமக்கு உறுதிப்படுத்த முடியாத சூழல். அப்படியே ஒன்று தான். ஏன்னா உங்களுக்கு 100 ஷோ ப்ரீவியூ ஷோவை போட்டு அதுவே ஒரு பெரிய பட்ஜெட் ஆயிரும் இல்லையா. நீங்கள் ஒரு சினிமா இத்தனைக்கும் சினிமா அனுபவம் இல்லாமல் வந்தவர் அதில் மாட்டிக்கிட்டார் அவர். அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு அவர் நந்தா 2வது படம் நந்தா, அப்புறம் 3வது படம் பிதாமகன் வி.ஏ. தூரா கதை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த அவரும் பாவம் இவர்கிட்ட கொடுத்த ஒரு 25 லட்ச ரூபா அட்வான்ஸை வாங்க முடியாமல் ஆஃபீஸில் போய் கிடந்து கதறி அழுது கடைசியில் மருந்து மாத்திரை கூட வழி இல்லாமல் செத்தே விட்டார். அப்போ பாலா ஆஃபீஸில் போய் கதறினா கூட மதிக்கல பண்ணிட்டீங்களா. அது 3வது படம் நான் கடவுள் ஆரம்பிக்கிறாங்க. நான்கடவுள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க பாலானால ப்ரொடியூசர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு. நான் கடவுள் படமே ஃபஸ்ட்டு தேனப்பன் சார் தான் பண்ணுறதா இருந்தது. அதுலேருந்து வெளியே போய் தான் ஸ்ரீனிவாசன் சார் வந்தார். ஸோ அவரால் ப்ரொடியூசர்கள் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்க? நல்லா தான் சொல்ல. இப்போ நீங்கள் கந்தசாமி 2 படம் போயிட்டார், 2 படம் சரியா. நந்தா சூர்யா வச்சு பண்ண படம். அது ஒரு அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு தயாரிப்பாளர் 2 பேர் 3 பேர் சேர்ந்து அந்த படம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவங்க அமீரை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சினிமா சாத்தியப்படலை, சினிமா வசப்படலை. அதனால் ஒரு 4 பேர் அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கடுத்து பிதாமகன் வி.ஏ. துரை ப்ரொடியூசர், எஸ்பி முத்துராமன் ஐயாட்ட இருந்தவர்களால் வி.ஏ. துரை அவர் அதுக்கு பிறகு அவரால் ஜெயிக்கும்ல ஒரு காசை வாங்க முடியாமல் மருந்து வாசம் செத்து விட்டார். அப்போ நான்கடவுள் ஆரம்பிக்கும் போது டி.எல். தேனப்பன் ராஜலட்சுமி பிக்சர்ஸ்ன்ட்டு அவர் தான் ஆரம்பிக்கிறார். இத்தனைக்கும் தேனப்பனும் பாலா அவர் தேனப்பன்ட்ட அப்போ இருந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வெங்கட் மாணிக்கம் அப்படின்ட்டு அவர் தான் இப்போ ஏஜிஎஸ்னுடைய நிர்வாக தயாரிப்பாளராக இருக்கார். அவர் எல்லாமே வாடா போடான்னு பேசக்கூடிய உரிமை உள்ள ஆட்கள், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதில் நம்ம வாடா போடான்னு 3 பேருமே வாடா போடான்னு பேசக்கூடிய ஆட்கள் தான். அப்போ ராஜலட்சுமி பிக்சர்ஸில் அவர் பி.எல். தேனப்பன் தான் ஆரம்பிக்கிறார். அதுக்கு என்னென்னா அவங்களுக்கு அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இங்கே வடவள்ளியில் இருக்கிற அந்த கிரீன் பார்க் நட்சத்திர ஹோட்டல் அதில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் டிஸ்கஷனுக்கு ஒரு பெரிய அளவுக்கு காட்டேஜை புக் பண்ணி டிஸ்கஷனுக்காக போட்டு கொடுத்தாரு. அந்த வகையில் கிட்டத்தட்ட படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு 1.5 கோடி ரூபா ஹோட்டல் பில்லே வந்துச்சு. சரிங்களா. அந்த ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு ஒரு 2 வருஷமாக நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், சொன்னாங்க, உறுதிப்படுத்தப்பட்டது தான். அந்த வகையில் ஹோட்டல் பில்லே 1.5 கோடி ரூபா வந்துருச்சு. அப்புறம் ஒரு வழியாக படத்தை பேசி ஆர்யா அஜித்தை கமிட் பண்ணி போஸ்டெல்லாம் ஒட்டியாச்சு. போஸ்டர் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் ஒட்டி இப்போ ஆர்யா அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு சாமியார் மாதிரி அந்த கெட்டப்பில் தான் அஜித்தை டிசைன் பண்ணி எல்லாம் ஃபோட்டோ செஷன் பண்ணி எல்லாம் ஒட்டி படத்தினுடைய இது காசியில் தான் ஆரம்பிக்கும். அது நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த படம். கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ ஸ்டில்லாம் இப்போ பார்த்தோம். ஆமாம். அப்போ அஜித்திட்ட சொன்ன கதை சொல்லி கமிட் பண்ணும்போது சொன்ன கதையை ஓரலாக சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு உண்டான விஷயங்கள் சலாசனம் பண்ணுறது இப்படியும் போது அவரை போட்டு
நிறையா நீங்கள் அந்த படம் ஆரியாவில் கண்டிப்பா பார்த்தீங்களா, அடிக்கிறது வைக்கிறது ஃபைட்லாம் வந்து டப்பு டிப்பு டப்பு கப்பு வச்சு கட்டை வச்சு அடிக்க அப்படி இருக்கும். அப்படிங்கும்போது அஜித்துக்கு வந்து அது செட் ஆகலை. செட் ஆகல. ஓகே. சரிங்களா, இது என்ன செட் ஆகலை. அஜித் வந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்ட்டு இதாகிடுறாரு, நமக்கு இது தோதுப்படாது அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் பேச்சு பார்க்குறாங்க. இல்லை நான் முடியாது, நான் நடிக்க முடியாதுன்றதெல்லாம் அஜித் உறுதியாக இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே தேனப்பனும் பாலாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அப்போது இங்கே பாம்குரோ ஹோட்டல், அந்த ஹோட்டலில் பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டு அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள வச்சு அவரை கடுமையாக மிரட்டிட்டாங்க. தாக்கிட்டாங்க அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டாங்க. தாக்கலாம் இல்லை, தாக்குனா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து ஆமாம், அப்போ அந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா நேரடி அனுபவம் உண்டு அந்த அப்போல்லாம் நமக்கு. ஆமாம் ஆமாம், நேரடி அனுபவம் நமக்கு உண்டு அந்த செய்தி. அது உண்மை இல்லை. ஆமாம், அது அடிக்கலாம் இல்லை, அடிச்சேன்னா நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ வந்து நீங்கள் அடிச்சுட்டு அதெல்லாம் அம்பலத்துக்கு வராமல் இருக்காது இல்லையா. ஏன்னா அவ்வளவு வந்து நீங்கள் அஜித் வந்து டக்குன்னு ஏதோ ஒரு வகையில் ஒரு யார்ட்டையாவது அவருடைய நண்பர்கள்ட்ட சொல்லலாம், அப்படி வெளியே வந்து தான் நாங்கள் அப்புறம் போலீஸு அப்படி இப்படி போக முடியல. சினிமாவில் வந்து அது வந்து மேக்சிமம் அந்த மாதிரி ஹீரோக்களை வந்து தாக்குற விஷயங்கள்லாம் வந்து மோதல் இருக்கும், மோதல் போக்கு இருக்கும், மிரட்டல் இருக்கும். அந்த காலத்தில் சின்னப்பாத்தேவர் அந்த இதெல்லாம் பண்ணுவார், அந்த ஆயுதத்தை வச்சுருப்பார். அவர் எம்ஜிஆர்கிட்ட தவிர எம்ஜிஆரே சில நேரம் கொஞ்சம் மறைமுகமாக மிரட்ட மாதிரி பேசுவார் சின்னப்பாத்தேவர். அவருடைய பாணி வேறு. அதற்கு பிறகு ஐயா சங்கிலி முருகன் அந்த இதெல்லாம் பண்ணுவார். கொஞ்சம் அப்படியே தாட்டியமாக பண்ணால் தானே சினிமா. அவனும் அப்போ கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டு படம் எடுக்கும்போது ஹீரோக்கள் வந்து சும்மா தண்ணியை போட்டு படுத்துட்டா அப்புறம் பணம் வந்து அவங்க படம் தானே, அந்த ஒரு பாணி இருக்கும். நான் அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு வழி இல்லை, அது தாட்டியம் பண்ணக்கூடிய தைரியம் இருக்கணும். அது வந்து இப்போ நானே அஜித்தை கூப்பிட்டு மிரட்டியிருக்கேன், கடுமையான மிரட்டல். மிரட்டல்லாம் சரி வேணாம், உங்கள் சங்காத்தமே வேணாம் ஏன் அப்படின்ட்டு, நீ கொடுத்த காசை நீ மேற்கொண்டு வட்டியை கூட போட்டு வாங்கிக்க அப்படின்ற மாதிரி அவர் அஜித் வந்து கதறி அடித்து ஓடிய விட்டார். அதுக்கு ஒரு ஆரியா கமிட் ஆகுறாங்க. ஆரியா கமிட் ஆகி காசியில் ஷூட்டிங் ஆரம்பம். அந்த படம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காசியினுடைய போர்ஷன் மொத்தமே 11 படத்தில் வந்து ஓப்பனிங்லாம் மொத்த படத்துலேயும் ஒரு 17-20 நிமிஷம் தான் வரும். மற்றபடி கதை பூரா அங்கிட்டு பெரிய உடம்பக்கம் அந்த பக்கம் தான் கதை நடக்கும். 17லேருந்து அரை மணி நேரம்னு வைங்க, ஒரு 20 நிமிஷம். ஆமாம், 20 நிமிஷம் அரை மணி நேரம். அது வந்து என்னன்னா அப்போ வந்து கும்பமேளா அலகாபாத்தில் வந்து கும்பமேளா நடந்துச்சு. 12 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த கும்பமேளான்ற ஒரு விஷயம் நடக்கும், திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. அந்த கும்பமேளாவுக்கு இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து சாமியார்கள், அதாவது நாகா சாதுக்கள் அப்படிம்பாங்க, நிர்வாண சாமியார்கள். அந்த அகோரிகள் சொல்ல போகிறேன். அகோரிகள் ஒரு ரகம் உண்டு, நாகா சாதுக்கள்னு ஒரு ரகம் உண்டு. சாமியார்களில் டிசைனாக இருக்காங்க, இல்லை பல குரூப் இருக்காங்க டிசைனில். இந்த சாமியார் என்னன்னா உடல் முழுக்க திருநீர் மட்டும் பூசியிருப்பான், அப்படியே நிர்வாணமாக பாட்டில் ரோட்டில் திரிவாங்க ஒரு குரூப். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க வந்து அந்த கும்பமேளாவில் வந்து லட்சக்கணக்கில் கூடுவாங்க. பக்தர்கள் வந்து அவருடைய இதில் ஆசீர்வாதத்துக்காக தவம் கொடுப்பாங்க. அப்போ அந்த கும்பமேளாவில் ஷூட்டிங் அப்படின்னு முடிவு பண்ணி டீம் யூனிட்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு அப்போ கும்பமேளா கவர் பண்ண 12 வருஷம் தான் அவருக்கு. அப்புறம் அடுத்த 12 வருஷம் ஆகும். அதுக்கு பிறகு கேமரா ஒரு 3-4 கேமரா யூனிட் எல்லாத்தையும் கொண்டு போய் அதை முன்னேற்பாடுகள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கும்பமேளாவும் முடிஞ்சு போச்சு. 47 நாளாக நம்ம 50 நாளுக்கிட்ட ஷூட்டிங் போயிடுச்சு. வெறும் 20 நிமிஷம் தான் சீனு. அப்போது தேனப்பனால் எப்படி அஜித் வந்து கதறி ஓடி நான் ஹீரோ வேணாம்ட்டு நான் நடிக்கலைன்ட்டு ஓடினாரோ, பிஎல் தேனப்பண்ண என்ன பண்ணார். அதற்கு பிறகு அவரால், ஏன்னா அப்போ தான் அவர்லாம் வந்து வளர்ந்து வர்ற தயாரிப்பாளர் தானே, என்னதான் நெருக்கமாக இருந்தால் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவர் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் கமல்ஹாசன்ட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஆஃபீஸ் பாயாக இருந்து படிப்படியாக வளர்ந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஆகி ராஜ்கமல் ஃபிலிம்ஸுடைய நம்பிக்கைக்குரிய ப்ரொடக்ஷன் இருந்தார். அதற்கு பிறகு KS ரவிக்குமாருக்கும் நம்பிக்கைக்குரிய நிர்வாகத்தை ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தார். அவர் இப்போ KS ரவிக்குமார் எந்த கம்பெனியில் ஒரு படம் ஒன்று பண்ணாலும் அதனுடைய ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் வந்து தேனப்பண்ணன் தான் இருப்பார். அவங்க ரொம்ப நெருக்கம், சேரன் பாண்டியன் காலத்தில் வந்து. அப்போ படிப்படியாக வந்து முன்னேற தயாரிப்பாளர் மாறுறாரு. இப்போ ஒரு 17லேருந்து 20 நிமிஷம் தான் காசியினுடைய சீனு. அப்படிங்கும்போது 47 நாள் 50 நாள் படம் எடுத்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு பிறகுனா ஏன்னா உங்களுக்கு மாலை ஆச்சு ஷூட்டிங் முடிஞ்சுன்னா 2 சீனு ஒரு 4-5 கேமரா யூனிட் அங்கங்கே லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கேமராலாம் எடுத்துருவாங்க. வைங்க அந்த சாமியார்கள் இது பண்ணுறது, அந்த காட் அப்படிம்பாங்க, பணம் எரிக்கிற அந்த கரை,
அதனால் சாயங்காலம் 6 மணி 6 மணி ஆச்சு இந்த நாகா சாதுக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக டென்ட்டு போட்டு தங்கியிருப்பாங்க சாமியார்கள் பூரா. அந்த சாமியார்கள் கூட்டத்துக்குள்ளே போய் ஒரு பாலா வந்து ஐக்கியம் மீறுவர். ஓகே சார். ஏன்னா அந்த சாதுக்களுடைய முழு நேர சுவாசமே வந்து கஞ்சா தான். கிடைக்கிறத சாப்பிடுவாங்க. அப்புறம் அகோரி சாமியார்ன்றது வேறு. அகோரி வந்து அது பிணம் சாப்பிட்ற சாமியார், பிணத்தை கடித்து சாப்பிடக்கூடிய சாமியார்கள் தான் அகோரி சாமியாருமா. அதுதான் அந்த நான்கடவுனுடைய பேசிக்காக தான் அகோரி. இந்த நாகா சாதுக்கள் அப்படின்றபோது அவன் பாட்டில் அம்மனமாக தெரியுமா. அப்புறம் கஞ்சா அடிக்கிறது, என்ன வகையான போதை வஸ்துகள் இருக்கோ அம்புட்டு அடிப்பாங்க சாமியாருக்கு பூரா. அந்த சாமியார்கள் கூட்டத்துக்குள்ளே போய் ஐக்கியம் மீறுவோப்பில் சாயங்காலம் ஆச்சுன்னா ஐக்கியமாச்சுன்னா முடிஞ்சு வச்சு கதை. விடிய விடிய அங்கேயே அப்படியே இப்போ சொக்கனாவே அப்படி சுற்றிட்டு அந்த அகோரிகள் கூட அவர் என்ன சார் பண்ணுவார்? அவர் என்ன அகோரி நாகா சாது என்ன சாப்பிடுவானோ அத்தனை அவரும் சாப்பிடுவார். அதான் அவர் பண்ணுவார். அதே போதை வஸ்துகள் தான். எல்லா வகையான வடநாட்டு பகுதியில் அந்த இது சொல்லுவான், கஞ்சான்னு சொல்லுவான், இப்போ என்னென்னமோ இருக்குல்ல போதை வகையில். நமக்கு அந்த கரகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. எல்லா வகையான போதைகளையும் வந்து அட்டிச்சு தூள் கலப்புறவன் தான் நாக சாதுக்கள் சாமியார்கள் அவங்க பூரா. ஸோ அப்போ இவரும் அதில் ஈடுபட்டார். இரவு ஈடுபட்டார்ல, நைட்டு அங்கே போய் டென்ட்டில் போய் படுத்துருவார். ஓகே. படுத்தனா காலையில் போய் உசுப்பி அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே பெரும்பாடாக பேர். சில பேர் என்னென்னா நாங்கள் சாதுக்கள் வந்து அந்த கரையோரம், கங்கை கரையோரம் அங்கே டென்ட் போட்டிருப்போம். சில சாமியார்கள் என்ன ஒரு கூட்டம் வந்து ஒரு அந்த படகுல போய் அந்த படகுக்கு அங்கிட்டு ஒரு வனப்பகுதியெல்லாம் இருக்கும். அங்கே போய் அங்கே தங்கி இருக்கிற சாமியார்கள்லாம் ஒரு குரூப் இருக்கும். இவர் அங்கேயும் போயிடுவார் ஆள். அப்படிங்கும்போது போயிடுச்சு. இப்போ டிஸ்கஷனுக்கு ஒரு 1.5 கோடி போட்டாச்சு. இப்போ ஒரு 50 நாள் ஆகி போச்சு. 17 நிமிஷம் தான் போர்ஷன். அப்படிங்கும்போது தான பண்ண வந்து கதறிட்டார். அவரும் கதறிட்டார். இது நமக்கு சாத்தியப்படாது அப்படின்ட்டு. அதோட நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு அவர் விளைகிறார். விளையின பிறகு தான் சிவஸ்ரீ பிக்சர்ஸு அப்படின்னா பேனர் வந்து KS சீனிவாசன், KS சிவராமன் 2 பேர் அவங்க அண்டர்டேக் பண்ணி படத்தை ஒரு வழியாக முடித்தாங்க. அதற்கு பிறகு படம் வந்து இப்போ ஜெயமோகனுடைய கதை வசனம், ஜெயமோகனுடைய ஒரு சிறுகதையை நாவலை தான் பண்ணியிருக்கேன். 7வது மணிதானம் 7வது அந்த மாதிரி படம் வந்து நல்ல படைப்பு தான். ஆனால் அது வியாபார ரீதியாக வந்து பெரிய அளவில் பாலாவுக்கு பேர் கிடைச்சது, தயாரிப்பாளருக்கு காசு கிடைக்கல. அந்த சீனிவாசன் சிவராமன் சகோதரர்கள் வந்து சிவராமனும் கடைசியில் மருந்து மாத்திரைக்கு வெளி இல்லாமல் அந்த மாதிரி ஆகிட்டாருங்க. இதுதான் உங்களுக்கு அது மாதிரி. இப்போ அதுதான் வந்து இப்போ அவரும் வந்து கடைசி காலத்தில் யார் ஃபோன் போட்டாலும் எடுக்க முடியாத கண்டிஷனில் மருந்து மாத்திரைக்கு வழி இல்லாமல் அவரும் இருந்து இறந்துட்டதா சொன்னாங்கன்னா தெரியல. அவருடைய நிலைமையும் ஒரு படுமோசமாக தான் இருந்துச்சு. வீயத்துறை நிலைமை தான். அதில் வந்து தப்பிச்சு ஓரளவு தாக்கு பிடிச்சி இன்றைக்கும் சினிமாக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறது வந்து தேனப்பண்ண ஒருத்தர் தான். ஆமாம். அதுக்கு பிறகு என்ன அந்த 20 நிமிஷம் போர்ஷனு, அதுக்குரிய பட்ஜெட்டு, கதை விவாதத்துக்கு உண்டான ஒரு 1.5 கோடி இதோடு போட்டோம், ஆளை விடுங்க அப்படின்ட்டு விளையிட்டாங்க. அதுக்கப்புறம் வெங்கட் மாணிக்கம் தான் அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரும் விளையக்கூடிய சூழல். அதனால் இந்த மாதிரி தான் படைப்பாளியாக இருந்து என்ன பிரயோஜனம்? பணம் போட்ட முதலாளிக்கு பகையாளி ஆகிடுறாங்கல்ல, அது மாதிரி சரிங்களா. அது மாதிரி அவனே ஒன்று அப்படி தான் AGS பண்ணாங்க. அதுக்கப்புறம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு படம் பாலாவை கமிட் பண்ணி எடுத்தாங்கன்னா அதுக்கு பிறகு அதை மறுபடியும் படத்துக்கு தேட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டம் பட்ட கஷ்டங்கள் சரிங்களா. அவன் வந்து AGS பெரிய நிறுவனம் தான். படம் இப்போ பாலாவுக்கு நல்ல பேர் தான் வந்துச்சு. அதான் நான் சொல்கிறேன், குட்டு பெட்டர் பெஸ்ட்னு சொன்னேன் இல்லையா. அதில் குட்டு அவ்வளோதான், பெட்டர் பெஸ்ட்டு கூட நம்ம அது சொல்ல முடியாது. அதனால் அவர் பாலா அப்படின்னால ஸ்டேட்டு பிரச்சனைங்கிற ஆள் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி வர்மான்னு ஒரு படம், அது முகேஷ் மெத்தான்னு ஒரு ஃபைனான்சியரு, அவர் தான் ப்ரொடியூசரு. மொத்த படத்தை எடுத்த படத்தை தூக்கி யாராவது போட முடியுமா சொல்லுங்கள்? மொத்தம் விக்ரமன் தான் ஹீரோ. விக்ரம் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்த இயக்குனர் பாலா. ஒரு பாலா அவனுடைய அறிமுகத்தில் வரட்டும் நம்ம பையன், அவனுக்கு கொஞ்சம் நல்லா வாழ்க்கை இருக்கும், ஒரு பேர் கிடைக்கணும்னு ஆசையில் தான் பண்ணார். அவன் எடுத்து பார்க்குறாரு அந்த ஆள் ப்ரொடியூசரு. மொத்த படத்தையும் தூக்கி சுருட்டி போட்டு வேணாம் அந்த படமே அப்படின்னா ஒரு டைரக்டருக்கு இதை விட வந்து ஒரு சரிவு எப்படி, இதை விட ஒரு சரிவு இருக்குமா சொல்லுங்கள்? மொத்தம் அதாவது பாதி எடுப்பாங்க, வேணாம் சுருட்டி போட்டு மற்ற ரீஷூட் பண்ணு அப்படின்ற ஆட்கள் இருப்பாங்க. இல்லைன்னா டைரக்டர் அதுக்கு ஒரு கதைக்குள்ளே வேறு டைரக்டரை கொண்டாந்து, ஏன்னா கதை எல்லாமே வந்து தயாரிப்பாளர் வசம் தானே, அப்போ கதைக்குள்ளே கொண்டாந்து வேறு பண்ணி படம் எடுப்பாங்க. ஆனால் முழுமையாக எடுத்து எடிட் செய்யப்பட்டு சென்சாருக்கு போகிற கண்டிஷனில் இருந்த ஒரு படத்தை அப்படியே தூக்கி சுருட்டி போட்டு வேற ஒரு டைரக்டர், அந்த படமும் அதுக்கு பிறகு ஊற்றிருச்சு, அது வேறு விஷயம். ஒரு தெலுங்கு டைரக்டர் தான் வந்து அர்ஜுன் ரெட்டி ரீமேக் தானே வரமாட்டேன். அந்த படமும் அவுட்டு தான், அது ஒன்றும் பெரிய அளவில் சாதிக்கலை, ஒரு பெரிய அது கிளிக்கலை வைங்க, அது வேறு விஷயம்.
ஆனால் ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷான ஒரு டைரக்டர் பாலா அப்படிங்கும்போது அந்த படத்தை தூக்கி அப்படியே அப்படியே போட்டான் பாருங்க. அதில் வந்து அவருக்கு பாலாவுக்கு வந்து சரிவு வர ஆரம்பிக்குது யோசிப்பான்ல. மற்ற ப்ரொடியூசர் பணம் கோடிக்கணக்கில் போட்டு ஓம்புனாலும் தெரிய முடியாதுல்ல. கண்டிப்பா. அதெல்லாம் ஒரு பாலாவுனுடைய குணாதிசயம். படைப்பாளி தான், ஆனால் பகையாளி, தயாரிப்பாளர்களுக்கு பகையாளி. இப்போ அடுத்த விஷயம் பார்த்தோம்னா பாலா சாரோட பர்சனல் லைஃப் பார்த்தோம்னா அவரோட மனைவி கூட அவர் ஒன்றா இல்லை, பிரிஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து அவருக்கு போதை பழக்க வழக்கங்கள்லாம் நிறையா இருந்துச்சு, அதுதான் அவரோட குடும்ப வாழ்க்கையோட அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லை, நமக்கு நம்ம அதுக்குள்ளே ரொம்ப குடும்ப வாழ்க்கை அவரோட தன்மை, நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போய் நம்ம அது பேசணும்னா அது விரசமாக இருக்கும். அது நம்ம அந்த இதுக்குள்ளே நம்ம அது பண்ணக்கூடாது. அது ஒரு மனிதன், ஒரு நல்ல படைப்பாளி. என்னென்னா இப்போ எல்லாருக்கும் உண்டான சினிமாவில் வந்து ஒரு இயக்குனர்கள், வெற்றி பெற்ற இயக்குனர்களுக்கு தேடி வர்ற எல்லா வகையான புகழும் வரும், கூடவே போதையும் வரும். அது எல்லாருக்கும் உண்டானது தான், அது வந்து மாற்ற முடியாது. அதை வந்து அளவாக பயன்படுத்துகிறவங்க வெற்றியை தக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அளவுக்கு மீறி போகிற ஆட்கள் வந்து தடமாறி. ஏன்னா இவர் வந்து பாலுமகேந்திராவுடைய சிஷியர், இவர் வெற்றிமாறன், எல்லாருமே பாலுமகேந்திராவுடைய சிஷியர் தான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணக்கூடாது தான். ஆனால் இப்போ பாலுமகேந்திராவும் அப்படி தான். நீங்கள் அவரும் ஒரு இந்திய அளவில் சிறந்த படைப்பாளி அப்படி இப்படி கொண்டாடக்கூடிய ஆள் தான். ஆனால் அவருடைய சினிமாக்கள் வந்து வெற்றி பெற்ற சினிமாக்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் வந்து எத்தனை எண்ணுவீங்க? தெரியல. அவர் ஒரு 3-4 தான் தேரும், அவ்வளோதான். சரிங்களா? அவருடைய ஆத்ம திருப்திக்கு சினிமா வந்து எடுத்துக்கிட்டலாம். ஏன்னா அவரே வந்து ஒரு படம் வந்து பாண்டியராஜன் வச்சு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தை வந்து இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் தான் தயாரித்தார். இவர் பாலுமகேந்திரா வழக்கம் போல் என்ன அப்படியே ஸ்லோவாக அப்படியே சுற்றிக்கிட்டு படத்தை ரொம்ப நாள் கிடப்பில் போட்டார், எடுத்த மணிக்கு பாதியை வச்சுக்கிட்டு. அந்த ப்ரொடியூசர் வந்து அப்போ பாலுமகேந்திராவுடைய அலுவலகத்துக்கு துப்பாக்கியோடு வந்த சம்பவம்லாம் நடந்துச்சு. படத்தை முடிக்கிறியா இல்லை உன்னை போட்டுறவா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கோபம், ஆக்ரோஷம். என்ன போட்டுட்டு பணத்தை போட்டு பதவச்சுக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள்? அவர் துப்பாக்கியோடு வந்த கதையெல்லாம் நடந்துச்சு. அப்போ அவர்கிட்ட இருந்த உதவி இயக்குனர்கள் எல்லாருமே ஒரு வழியாக அவர் கையில் காலில் விழுந்து குஞ்சு அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போ இல்லை அவர். அதற்கு பிறகு அவசர அவசரமாக எடுத்து படத்தை போட்டு சுருட்டி கையில் கொடுத்து விட்டார். ஆனால் இந்த மாதிரி ஒரு இது மாதிரி பாலா வந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல ஒரு இந்திய அளவில் ஒரு இதுக்கு படைப்பாளி வர வேண்டியவர் தான். அவருக்கு இயற்கை போதை வந்து நீங்கள் அந்த பழக்கம் அவருக்கு அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் அது அவருக்கு எல்லா வகையான போதையும் வந்து அவருக்கு உண்டு. அதனால் வந்து அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி அவர் குடும்பத்தை, ஏன்னா நம்ம யாருக்கும், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே நடந்த பிரச்சனைக்கும் சண்டைகளுக்கும் எல்லாத்துக்குமே வந்து சாட்சி அவங்க 2 பேர் தான். சார் இன்னொரு விஷயமும் இருக்குது, பாலா சாரோட பர்சனல் லைஃப் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு அரசியல் பிரமுகர் தான் காரணம் அப்படின்னு. இல்லை, அது இருக்குது, அரசியல் பலம் தான். அது இப்போ பெரிய நாடறிந்த ஒரு விஐபியினுடைய மகனாக நம்ம வந்து சொல்லி நம்ம அது உண்மை இருந்திருக்கு. அதை அந்த உண்மையை நம்ம வந்து சொல்லிக்கிட்டு அதை மேலும் மேலும் வந்து அதை நம்ம விரசப்படுத்தக்கூடாது இல்லையா? பாலான்ற ஒரு படைப்பாளி, நல்லா இன்னும் சொல்ல போனால் பாலாண்ணா வந்து ஒரு படைப்பாளி தான். நான் சொன்ன குட், அவள் அந்த கண்டிஷனில் இருக்கார். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை தோல்வியாகிறதுக்கான பார்த்துக்கலாம். நிறையா இயக்குனர்கள், வெற்றி பெற்ற இயக்குனர்கள் வந்து குடும்ப வாழ்க்கை வந்து அப்படியே சீராக அப்படியே கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து இப்போ அதீதமான போதைப்பழக்கம் தான் அவருக்கு வந்து, எல்லா வகையான போதைப்பழக்கம். அது வந்து அவனை மட்டும் சீரழிக்காது, குடும்பத்தையும் சீரழிக்குன்னு சொல்லுவாங்கள்ல போதைன்றது. அது வந்து பாலாவுக்கு வந்து நிஜத்தில் அது நடந்து இப்போ மீண்டும் வந்திருக்காரு. அவருடைய வெற்றியை இந்த வணங்கானுடைய, ஏன்னா அவர் தலைப்பு காட்டுற மாதிரி தான், யாருக்கும் வணங்கான் மாதிரி தான், வணங்காதவர் தான் அவர். இந்த வணங்கான் வந்து அவருக்கு வெற்றியை கொடுத்து பழையபடி ஒரு ரெஃப்ரெஷ்ஷான பாலா சினிமாவுக்கு வந்தாருன்னா நமக்கு நல்ல, நம்ம வரவேற்க தானே செய்வோம். கண்டிப்பாக. சரிங்களா? ஓகே சார், இதே மாதிரி இன்னொரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி சார்.